ஹலோ வீஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட விண்டோஸ் பிசியில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலைன்னா ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சவுண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மைக்ரோஃபோன்ஸ், ஹெட்செட், அப்புறம் ஹெட்ஃபோன் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் மெயினாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது. அதை கிளிக் பண்ணிட்டு செட் டிஃபால்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுட்டேன். நீங்கள் செட் டிஃபால்ட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. செட் டிஃபால்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு செட் டிஃபால்ட் அப்படின்றீங்க கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த எந்த மைக்ரோஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணும்போது லெவல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட், அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தட், நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவசி அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே மைக்ரோஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மைக்ரோஃபோன் அதை கிளிக் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும். நீங்கள் ஆஃபில் வந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க, டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸுக்கு நீங்கள் ஆப்ஸ் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலையோ அப்போ செக் பண்ணிக்கோங்க. அது ஆஃபில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது உங்களோட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்களோ அந்த சாஃப்ட்வேர் பக்கத்தில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்கும், இது ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறதுனால வாய்ஸ் ரெக்கார்டர் இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் ஆன் பண்ணி வைக்கணுமோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன் பண்ணி மைக்ரோஃபோன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட மைக்ரோஃபோன் அகைன் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களோட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகும். இந்த 2 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.